நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான கடலை மாவு வச்சு சட்னி தான் பண்ண போகிறோம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானது உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம், ஒரு 5 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துலாம். கொஞ்சமாக துருவின இஞ்சி, ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட சின்ன சைஸில் 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கலந்து வச்ச கடலை மாவு கரைசலை சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான கடலை மாவு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த சட்னியை இட்லி, தோசை, சப்பாத்தியோட சைடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.